வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜூன் மாதம் 21 எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். அன்பர்கள் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள், சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். தலைப்பை கவனிங்க. தீட்டா அலையிலும் ஆல்ஃபா அலையிலும் விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகிக்கொண்டோமேயானால் மற்றவருடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பவனாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது. உதாரணமாக 4 வானொலி நிலையங்கள் 4 விதமான வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் ஒளிபரப்புகின்றன. நம் ரேடியோவை எந்த அலை நீளத்தில் வைக்கிறோமோ அது மாத்திரம்தான் இங்கே கேட்கும். மற்றவையெல்லாம் வந்து மோதும், ஆனால் கேட்காது. அதுபோலவே தேவையற்ற அலைக்கழிப்பும் பாதிப்பும் இல்லாமல் விட்டு விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைப்போம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவிலே மனித திறமை வெளிப்படுகிறது. இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும்? நாம் எங்கு போனாலும் நமக்காக மற்றவர்கள் தாமாகவே அந்த அலையிலேயே கட்டுப்பட்டு நம் மதிப்பை உணர்ந்து புரிந்து கொள்ள அவர்களுக்கு எண்ணம் தோன்றும். எங்கே போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும். அப்படி எங்கேயாவது வெற்றி இல்லாமல் தடை ஏற்பட்டாலும் அந்த தடையினால் நமக்கு கெடுதல் இல்லை. நம்மை திருப்பி விடுவதற்காக இந்த அலை நீளத்தில் தேவையில்லாதவற்றை தள்ளிவிடுகிறது. அதனால் அந்த வேலை நடக்கவில்லை என்று எண்ணி அமைதியடைந்தால் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த வேலை நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்துவிடும். படிக்கும்போது தவம் செய்யலாமா, இரவில் செய்யலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். தவத்திற்கு காலமும் வேண்டியதில்லை, திசையும் வேண்டியதில்லை. அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சிதான் தவம். அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை, எந்த காலத்திலேயும் செய்யலாம். இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு விவகாரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அறுத்து கொள்ளவும், தெளிந்த நிலையிலே அதை சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும், அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும், சிக்கல் வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இந்த தவம் உங்களுக்கு கொடுக்கும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.